சிட்டியில் இருக்கிற பாய்ஸை சிட்டி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்கலில் இருக்கிற பாய்ஸை லோக்கல் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிட்டிலேயே லோக்கலாக இருக்கிற பாய்ஸை என்னன்னு சொல்லுவாங்க? இன்றைக்கி நாம் ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து கிக்கு. அதாங்க கடவுள் இருக்கான் குமார். ஜிவி பிரகாஷும் ராஜேஷும் ஒன்றா சேர்ந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே 2 பேர் படம்னாவே வந்து அப்படியே மஜாவா கலாச்சிக்கிட்டு சரக்கு கொஞ்சம் கிளாமரு அப்படி தான் எதிர்பார்த்து நாமளும் அந்த படத்துக்கு போனோம். ஆனால் படம் பார்க்க போன நம்மளே வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணணுன்னு எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் இது அந்த மாதிரி படம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த ராஜேஷ் படங்களை விமர்சனம் பண்ணவங்க, விமர்சனம் பண்ணுறோங்கிற பேரில் அவரை காயப்படுத்தினவங்க, இவங்க எல்லாரையும் அவர் கையில் இருக்கிற காமெடி பரமால் திருப்பி அடிச்சிருக்கிறாரு. இது வழக்கமான ராஜேஷோட படம் தான், அதே வழக்கமான கதை தான். ஆனால் தன்னாலையும் ஒரு சமூக பொறுப்புள்ள படம் எடுக்க முடியும்னு இந்த படத்தின் மூலம் ராஜேஷ் நிரூபிச்சிருக்காரு. வழக்கமான ராஜேஷ் படங்கள் மாதிரி ஹீரோ இங்கேருந்து பாண்டிச்சேரி கிளம்பி போகிறார். அங்கே போய் ஜாலியாக சரக்கடிச்சிட்டு இருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. பாண்டிச்சேரியில் சரக்கடிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அமையலை. ஏன், ஒரு காலி பாட்டில் கூட காட்டல. அதற்கு மாறா சரக்கு இருக்கிறதா காட்டுற இடம் தமிழ்நாடாகவும், அடுத்து வர வசனங்களும் தமிழக குடியரசுக்கு சரியான சாட்டையடி. டிஆர்பிக்காக மீடியா செய்யும் அரசியல், மதமாற்ற அரசியல், இப்படி பல விஷயங்களை இந்த படத்தின் மூலமாக பேசியிருக்கிறாரு. மற்றபடி ஆர்ஜே பாலாஜி, ஊர்வசி, கோவை சர்லா, MS பாஸ்கர், மொட்டை ராஜேந்தர், சிங்கம்புலி, ரோபோ சங்கர் வழக்கம் போல் எல்லா படங்களில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டுக்காக மட்டுமே நடிகைகள், தன் எல்லைக்குள்ளேயே தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கும் பிரகாஷ்ராஜ், தன் பாணியை மாற்றியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஜிவி. ஒருவேளை ராஜேஷின் படங்கள் இப்படியே தொடருமானால் கடவுள் இருக்கான் குமார். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான்